வெல்கம் டு மகி ஆரி டிசைனர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் வந்து டியூப் பீடு வச்சு எப்படி ஒரு நெக்குக்கு வந்து அவுட்லைன் கொடுக்கலான்னு ஒரு பிகினருக்கான வீடியோ தான். நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். நம்ம வந்து ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போது எப்படி பண்ணுமோ சேம் அதே மெத்தடில் தான் இங்கே நான் பண்ணி காட்டியிருக்கேன். நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் 3 to 4 லைன் வந்து நம்ம செயின் அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம பீட் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து டெய்லருக்கு ஸ்டிச் பண்ண ஈஸியாக இருக்கும், ஃபினிஷிங்கும் பார்க்க நல்லாயிருக்கும். நெக் லைனில் நான் வந்துட்டு இங்கே 3 லைன் சரி வச்சு செயின் அவுட்லைன் போட்டு முடிச்சிட்டேன். ஸ்விங் த்ரெட்டை வச்சு தான் இப்போ நம்ம இதை டியூபீடை வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இங்கே வந்துட்டு நான் ஒரு பேக் ஸ்டிச்சை போட்டு எடுத்துகிட்டு நெக் லைனை சுற்றி இந்த டியூபீடை வச்சு ஒரு ஜிக்ஸாக் லைன் மாதிரி ஒரு அவுட்லைன் கொடுத்து சிம்பிளாக முடிக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கடுத்தது டியூபீடு வந்து இந்த வி ஷேப்பில் வச்சு நான் ஸ்டிச் பண்ணுறேன். இந்த மாதிரி இங்கே ஸ்டிச் பண்ணி ஒரு லாங் செயின் போட்டு எடுத்துகிட்டு 2 mm ரவுண்ட் பீடு வந்துட்டு நான் இந்த இடத்துல வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் நம்ம நெக் அவுட்லைனை பார்த்த மாதிரி அடுத்த கட் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். இந்த இடத்துல வந்து நீங்கள் இன்னொரு ரவுண்ட் பீடும் நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து இந்த இடத்துல வைக்கல. இது வந்து டியூப் பீடு வச்சு பண்ணுற ஒரு பேசிக்கான ஒர்க். இதை வச்சு நம்ம நிறைய டிசைன்ஸ் பண்ணலாம். நான் வந்து பிகினருக்கு வந்து ஈஸியாக புரிகிற மாதிரி ஒரு சின்ன சிம்பிள் மோட்டிவ் தான் இங்கே போட்டிருக்கேன். சேம் இதே மாதிரி தான் இந்த நெக் லைனை சுற்றியும் நம்ம இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்து முடிச்சுட்டு பார்க்கலாம். நீங்கள் வந்துட்டு இந்த ஜிக்ஸாக் அவுட்லைன் இருக்குது பார்த்தீங்களா, அவுட்லைனில் வந்துட்டு அந்த 2 கட் பீடுக்கும் நடுவில் கேப் இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து லவங்கம் ஸ்டிச் கூட வச்சு பண்ணலாம். சின்ன மோட்டிவ் மாதிரி 3 லவங்கம் ஸ்டிச்சு சம்மிக்கு வச்சு போடும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து சிம்பிளாக குந்தன் வச்சு ஸ்டிக் பண்ணிவிட்டு சில்க் த்ரெட்டில் வந்து அவுட்லைன் கொடுத்து முடிச்சிட்டேன். இந்த சின்ன நெக் டிசைன் மோட்டிவில் இந்த டிசைன் பார்க்குறப்ப கட் பீட் வந்து சைஸஸில் பெருசாகவும் நம்ம ஷேப்பு கொஞ்சம் மேட்ச் ஆகாத மாதிரி தெரியும். சேம் இதே மெத்தடில் நீங்கள் ஒரு ப்ளவுஸுக்கு ஒர்க் பண்ணும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும், சிம்பிளாக நீட்டாக இருக்கும் பார்க்க. இந்த கேப்பில் வந்துட்டு நான் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு குந்தன் வந்து ஸ்டிக் பண்ணிடலாம். நம்ம பீட்ஸ்க்கு யூஸ் பண்ணுற நீடிலோட பேக் சைடில் லைட்டாக க்ளூ டச் பண்ணி நீங்கள் குந்தனை ஸ்டிக் பண்ணிடலாம். ஸ்டிக் பண்ணி முடிச்சுட்டு இந்த ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம ஒட்டி இருக்கிற குந்தனை சுற்றி நீங்கள் ஜர்தோஸில் ஒரு லைன் அவுட்லைன் கொடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து ஜர்தோஸில் அவுட்லைன் கொடுக்கல, சிம்பிளாக ஸ்டிக் பண்ணி முடிச்சு விட்டேன். நீங்கள் வந்துட்டு சில்க் த்ரெட் அப்படின்னா ஜரி த்ரெட்லேயும் நீங்கள் ஒரு லைன் அவுட்லைன் கொடுக்கும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்துட்டு அவுட்லைனில் வந்து சில்க் த்ரெட்டை வச்சு டபுள் லைன் செயின் கொடுத்து அவுட்லைன் கொடுத்து முடிச்சிட்டேன். இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிகினருக்கு. நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன் வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். செயினில் வந்து அவுட்லைன் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.